வெல்கம் டு ஈசிஆர். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சாம்பிளிங். உங்களோட சாம்பிளிங் டிசைன் என்ன அப்படிங்கிறது, அதாவது சாம்பிளிங் மெத்தட் என்னங்கிறது கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற ரிசர்ச்சில் எல்லா வைவாலையும் மோஸ்ட் காமன்லி ஆஸ்க்டு கொஸ்டின் என்ன சாம்பிளிங் யூஸ் பண்ணீங்க, எப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேள்வியாக கேட்பாங்க மெஜாரிட்டி ஆஃப் த வைவால. பிஹெச்டி ஆர் எம்ஃபில் இது ரெண்டில் எது நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரிசர்ச்சராக இருக்கும்போது இந்த கேள்வி தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. எப்படி வந்து சாம்பிளிங் ஃபிக்ஸ் பண்ணீங்க, உங்களோட மெத்தட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஸோ அது என்னங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு எதுக்காக சாம்பிளிங் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் டைம் அண்ட் சேவ் மணி. இது மெயின் ஐட்டம். அதாவது நம்ம மணி சேவ் பண்ணணும், தென் டைம் சேவ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம சாம்பிளிங் யூஸ் பண்ணுவோம். தென் அனதர் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் பாப்புலேஷன், அதாவது உங்களோட மொத்த ரெஸ்பாண்டன்ட் இருக்கிற எல்லா ஹோல் நம்பர் ஆஃப் பீப்புள், 1,00,000 பேர் இருக்கிறாங்க உங்கள் பாப்புலேஷன் இருக்காங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உங்களோட ஸ்டடிக்குள்ளே கொண்டு வர முடியாது. அதனால் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே ஃபுல்லாக இருக்காங்கன்னா அவங்களிருந்து ஒரு பார்ட் ஆஃப் த பீப்புள் மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம்னா அதுதான் வந்து நம்ம சாம்பிளிங்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாப்புலேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட்ஸ். அதாவது நீங்கள் சாம்பிள் சைஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு டோட்டலாக ஒரு பல்கான அமௌண்ட்டில் ஒரு பீப்புள்ஸ் கிடைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு கிளாஸில் இருக்கிற 60 பேர் இருக்காங்க, அவங்கலேருந்து 10 பேர்த்தை எடுத்து நீங்கள் ஸ்டடி பண்ண போகிறீங்கன்னா அந்த 10 பேர் வந்து உங்களோட சாம்பிளிங்கில் வருவாங்க. அந்த கிளாஸில் இருக்கிற 60 பேருமே வந்து பாப்புலேஷன் நம்ம சொல்லுவோம். ஓகே, வேறு எக்ஸாம்பிள் நம்ம சொன்னால் எப்படின்னா இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு மொத்த டிஸ்ட்ரிக் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 33 டிஸ்ட்ரிக் இருக்குது. அப்படிங்கிறப்போ அதுலேருந்து நான் வந்து 10 டிஸ்ட்ரிக் மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த 10 டிஸ்ட்ரிக் வந்து உங்களோட சாம்பிளிங், டோட்டல் டிஸ்ட்ரிக் வந்து உங்களோட பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த பாப்புலேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம கேபிட்டல் என் அப்படிங்கிற இதில் தான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி காட்டுவோம். ஸோ சாம்பிள் அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்மால் என்ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி காட்டுவோம். ஸோ சாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் அண்ட் பாப்புலேஷன். 1,00,000 பேர் இருக்காங்கன்னா அதுலேருந்து ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும் நம்ம எடுத்து நம்ம ரிசர்ச்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அவங்க தான் வந்து சாம்பிளிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சாம்பிளிங்கில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், இன்னொன்று வந்து நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் பாப்புலேஷன் உங்களால் எக்ஸாக்டாக இவ்வளோ நம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா அது வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போது நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து எவ்வளோ காலேஜஸ் இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டடி பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் காலேஜஸ் தான் வந்து என்னோட ரெஸ்பாண்டண்ட்டாக இருக்காங்கன்னா என்னால் எவ்வளோ காலேஜஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி எக்ஸாக்ட் நம்பர் கொடுக்க முடியும். டோட்டல் பாப்புலேஷனாக நான் சாம்பிளிங்க்கு முன்னாடி டோட்டல் பாப்புலேஷன் முதல்ல கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அதுக்கு வந்து எனக்கு எவ்வளோ காலேஜஸ் இருக்காங்கன்னு தெரியணும். ஸோ அதை என்னால் சொல்ல முடியும் அப்படின்னா அது வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஓகே, ஸோ நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் பாப்புலேஷனை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் வரும். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இதே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக், நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் பற்றி மட்டுமே பேசுகிறேன். இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பேர் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற எக்ஸாக்ட் நம்பரை உங்களால் கொடுக்க முடியுமா, யாராச்சும்னால கொடுக்க முடியுமா? ஸோ ரொம்ப ரேர் திங், இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், மோஸ்ட்லி கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டாக எவ்வளோ ஒருத்தர் வந்து 2, 3, 4 ஃபோன் கூட வச்சுருக்கலாம், ஒருத்தர்கிட்ட ஃபோனே இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது எவ்வளோ பேர் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அது வந்து நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னு நம்ம சொல்லுவோம். அதாவது டோட்டல் பாப்புலேஷனை உங்களால் எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சால் அது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். அப்படி உங்களால் டோட்டல் பாப்புலேஷனை எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியலனா அது வந்து நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். இப்போ டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் டிசைனில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், தென் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ப்ராபபிலிட்டியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட், ஜட்ஜ்மெண்ட், கோட்டா, தென் ஸ்னோபால். தென் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டேஜ் இருக்குது, தென் மல்டி ஸ்டேஜ் இருக்குது. 1 ஸ்டேஜில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரேண்டம், ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங், சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங், கிளஸ்டர் சாம்பிளிங். ஸோ இது எல்லாமே வந்து மொத்தமாக 2 கேட்டகரியிலையுமே வந்து இவ்வளோ ஸ்பிட்டப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் என்னென்ன வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் மொத்த டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் ஒரு இடத்துல யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டோட்டல் பாப்புலேஷன் வந்து ஒரு 1000 பேர் இருக்காங்க, 2000 பேர் இருக்காங்கன்னா அதுலேருந்து நான் ரேண்டமாக வந்து 200 ஆர் 300 பீப்புள்ஸ் நான் சூஸ் பண்ணுறேன்.
ஸோ நீங்கள் வந்து சாம்பிளிங் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து சாம்பிள் சைஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்குன்னு சாம்பிள் சைஸ் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சாம்பிள் மெத்தட் வந்து எதை நான் வந்து அடாப்ட் பண்ணிக்க போகிறேன் ஸ்டடிக்கு அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் வந்து டோட்டல் பாப்புலேஷன்லேருந்து உங்கள் சாம்பிள் சைஸை வந்து நீங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணி எடுத்துக்க போகிறீங்க. அவ்வளோதான் வந்து சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். நெக்ஸ்ட் வந்து சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங். ஸோ சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ்லேயே தெரிஞ்சிருக்கு. இங்கே மொத்தமாக வந்து டோட்டல் நம்மளுக்கு வந்து 11 பேர் இருக்கிறாங்க. ஓகே, நம்மளுக்கு 4 ரெஸ்பாண்டன்ட் இருந்தால் போதும். ஓகே, நம்மளோட பாப்புலேஷன் வந்து 11, நம்ம சாம்பிள் சைஸ் வந்து 4 தான் நம்மளோட சாம்பிள் சைஸ். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், சாம்பிள் நம்ம என்ன சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங்கில் எவ்ரி தேர்ட் பர்சன் செலக்டட்னு கொடுத்துருக்கோம். ஓகே, அதாவது ஈச் 3 பர்சன்லேருந்து நம்ம ஒரு பர்சன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுதான் வந்து இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு இருக்குது. நான் வேறு எக்ஸாம்பிள் சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங் சொல்கிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து 1000 இருக்காங்க, டோட்டல் பாப்புலேஷன் 1000 இருக்காங்க. உங்கள் சாம்பிள் சைஸ் வந்து 100 அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1000 டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 10 கிடைக்கும். கரெக்டாக 10 கிடைக்கும். ஸோ அப்போது ஈச் 10 பர்சனுக்கு ஒரு பர்சன் வந்து உங்களோட சாம்பிளாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு 1000 பர்சனுக்கு 100 சாம்பிளிங்னா 10 பர்சனுக்கு ஒரு பர்சன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிளிங் வந்து டோட்டலாக சாம்பிள் சைஸ் வந்து 100க்கு மேட்ச் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங். ஸோ ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டோட்டல் பாப்புலேஷன் வந்து ஒரு 1000 பேர் டோட்டல் பாப்புலேஷன் இருக்காங்கன்னா உங்களுக்கு 1000 பேர் அது மட்டும் இல்லாமல் அது போக உங்களுக்கு சப் கேட்டகரிஸ் கிடைக்குதுன்னு வைங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போது மொத்தம் 1000 பேரில் வந்து ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அப்படின்னு ஸ்பிட் அப் ஆகிருக்காங்க. ஃபஸ்ட் இயரில் 300 பேர், செகண்ட் இயரில் 300 பேர், தேர்ட் இயரில் 400 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஸோ உங்கள் சாம்பிள் சைஸ் வந்து 100 இருக்குது அப்படின்னா இப்போ இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. அதாவது இப்போ பாருங்கள், இதில் 3 இருக்காங்கன்னா 3லேருந்து ஒரு பர்சன் நீங்கள் எடுத்திருக்கீங்க, 3லேருந்து இங்கேயும் ஒரு பர்சன் எடுத்திருக்கீங்க, இங்கேயும் 3லேருந்து ஒரு பர்சன் எடுத்திருக்கீங்க. ஸோ இங்கே 3 எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கிறனால நம்மளுக்கு ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்து, அதாவது வெயிட்டேஜ் கொடுப்போம். வெயிட்டேஜ் கொடுத்து நீங்கள் ரெஸ்பாண்டன்ட் எடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங். 300 இருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி யூஜியில் 300 பேர், பிஜியில் 300 பேர், இப்போ 600 பேர் மொத்தமாக இருக்காங்கன்னா உங்கள் சாம்பிள் சைஸ் 600னா ஸோ நீங்கள் வந்து 100 வந்து யூஜிலையும் 100 வந்து பிஜிலையும் எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுமே 300 இருக்கிறனால வெயிட்டேஜ் கொடுத்து நீங்கள் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துக்கலாம். அதான் வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங். ஸோ இதான் வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டோட்டல் சாம்பிள் சைஸ் டிவைடட் பை என்டையர் பாப்புலேஷன் இன்ட்டு பாப்புலேஷன் ஆஃப் சப் குரூப். நான் சொன்ன சப் குரூப்னா யூஜி, பிஜி, இல்லை ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இந்த மாதிரி இருக்கிறதா வந்து நம்ம சப் குரூப்னு சொல்லுவோம். ஓகே, இதான் வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங்க்கு ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து கிளஸ்டர் சாம்பிளிங். கிளஸ்டர் சாம்பிளிங்னா நம்ம ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங் மாதிரியே தான் கிட்டத்தட்ட. ஆனால் நீங்கள் ஒரு கிளஸ்டர்ஸை வச்சு அந்த கிளஸ்டர்ஸ்குள்ளே இருக்கிற பீப்புள்ஸில் வந்து நான் இவ்வளோ பேர்த்துக்கு இவ்வளோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் டேரெக்டாகவே வந்து கிளஸ்டரை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே மொத்தமாக 6 கிளஸ்டர் இருக்குது. அதில் வந்து இங்கே 2 கிளஸ்டர் மட்டும்தான் வந்து உங்களோட சாம்பிளுக்கு எடுக்கிறீங்கன்னா வந்து இது வந்து கிளஸ்டர் சாம்பிளிங் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் கிளஸ்டர்ஸை மட்டும்தான் நான் என்னோட சாம்பிளிங் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து கிளஸ்டர் சாம்பிளிங். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் இது வந்து மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங். மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங், நெக்ஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங், கிளஸ்டர் சாம்பிளிங், இந்த 4 சாம்பிளிங்கில் வந்து 2 or more சாம்பிளிங்கை வந்து நீங்கள் உங்கள் ஸ்டடிக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த கிராஃப் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாப்புலேஷன் வந்து 250 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கில் 10 டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணுறோம். 10 டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுறோம். அதில் வந்து 884 செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்குது. நல்லா பார்த்துக்குங்க, 25 டிஸ்ட்ரிக்டில் வந்து 10 டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கில் 10 டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதில் 884 ஸ்கூல் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வர்றோம். ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங். அகெயின் ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா பாய்ஸ் ஸ்கூலில் 60%, கேர்ள்ஸ் ஸ்கூலில் 60% வந்து நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் அப் கொடுக்குறோம். ஸோ 884 ஸ்கூல்ஸ் இருக்குது. அதில் நம்ம அகெயின் என்ன பண்ணுறோன்னா பாய்ஸ் ஸ்கூல் எவ்வளோ இருக்குது, கேர்ள்ஸ் ஸ்கூல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதில் 60% பாய்ஸ்க்கு 60% கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ் கொடுக்குறோம். அதில் வந்து 188 வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குது, 346 வந்து பாய்ஸ் ஸ்கூல் இருக்குது. ஓகே,
நெக்ஸ்ட் மறுபடியும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஸ்டேஜில் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் யூஸ் பண்ணி 75% மேல் ஸ்டூடெண்ட்டுமே இங்கே 75% வந்து ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டும் வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ இங்கே 188 ஸ்கூல்ஸில் வந்து 75% வந்து 142 ஹெட்ஸ் இருக்குது. இங்கே வந்து 346 ஸ்கூல்ஸ்க்கு 260 ஹெட்ஸ் எடுத்துருக்கோம். டோட்டலாக நம்ம சாம்பிளிங் வந்து 402. ஓகே, நீங்கள் வந்து மல்டிஸ்டேஜ் சாம்பிளிங் வந்து மோஸ்ட்லி வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் இருக்கிறத வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ தான் வந்து உங்களோட ஸ்டடி வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். நெக்ஸ்ட் வந்து நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் வந்து கன்வீனியன்ட் சாம்பிளிங், ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங், குவாட்டா சாம்பிளிங், தென் ஸ்னோபால் சாம்பிளிங். இந்த 4 வந்து நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கன்வீனியன்ட் சாம்பிளிங். ஸோ கன்வீனியன்ட் சாம்பிளிங்னா இது எப்படி நீங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நிறைய பேர் தப்பாக இன்டர்பிரேட் பண்ணிக்கிறீங்க. அதாவது ரிசர்ச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யாரெல்லாம் கன்வீனியண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்து நான் அவங்ககிட்ட வந்து டேட்டா கலெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அப்படி வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணவே கூட எப்பவுமே கன்வீனியன்ட் சாம்பிளிங். கன்வீனியன்ட் சாம்பிளிங் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டடிக்கு யாரெல்லாம் வில்லிங்காக இருக்காங்க ஆன்சர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத பார்த்து அவங்கக்கிட்ட தான் வந்து நம்ம ஆன்சர்ஸ் கலெக்ட் பண்ணுவோம், கொஸ்டினர் கொடுத்து கலெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து கன்வீனியன்ட் சாம்பிளிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதுதான் வந்து கன்வீனியன்ட் சாம்பிளிங். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் என்ன ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டடி எடுத்திருக்கீங்க. ஓகே, ஸ்மோக்கிங் பற்றி நீங்கள் ஒரு ஸ்டடி எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஸ்மோக் பண்ணுற எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பிஹேவியர் வெளியே தெரிஞ்சிரு அப்படிங்கிறதுக்கு வேண்டி நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ சம் பீப்புள்ஸ் ஓகே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் நீங்கள் கேட்குற கேள்விக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ அதுதான் வந்து கன்வீனியன்ட் சாம்பிளிங். ஆஸ் அ ரிசர்ச்சர் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கான்னு நீங்கள் பார்க்கவே கூடாது. உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கான்னு ரெஸ்பாண்டன்ட் உங்களோட ஸ்டடிக்கு வந்து கன்வீனியண்ட்டாக வந்து ஆன்சர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தான் வந்து நீங்கள் கன்வீனியன்ட் சாம்பிளிங்கில் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து ஜட்ஜ்மெண்டல் சாம்பிளிங். ஸோ ஜட்ஜ்மெண்டல் சாம்பிளிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்டடியில் வந்து பர்டிகுலராக எனக்கு இந்த பீப்புள் தான் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஜட்ஜ்மெண்டல் சாம்பிளிங் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஜட்ஜ்மெண்டல் சாம்பிளிங் ஆர் பர்பசிவ் சாம்பிளிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணுறேன். 18 to 24 இயர்ஸ் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற பீப்புள் மட்டும்தான் என்னோட வந்து டார்கெட்டட் பீப்புள் அப்படிங்கும்போது நீங்கள் ஜட்ஜ்மெண்டல் ஆர் பர்பசிவ் சாம்பிளிங் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஏஜ் இருக்கிற பீப்புள்ஸை மட்டுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களோட டேட்டா வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டடி தான் வந்து நீங்கள் வந்து ஜட்ஜ்மெண்டல் சாம்பிளிங் யூஸ் பண்ணணும். ஸோ உங்கள் ஸ்டடிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் சாம்பிளிங் எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணணும். சும்மா நான் ரேண்டமாக வந்து இந்த சாம்பிளிங் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எப்பவுமே போகாதீங்க. யோசிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து உங்கள் ஸ்டடிக்கு ஏற்ற மாதிரி சாம்பிளிங் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து கோட்டா சாம்பிளிங். ஸோ கோட்டா சாம்பிளிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேயே இருக்குது. இப்போ வந்து மேலில் வந்து எபோவ் 50 இயர்ஸ் இருக்கிறவங்க தான் என்னோட பீப்புள் அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஒதுக்கி நீங்கள் அவங்கள மட்டுமே என்னோட ரெஸ்பாண்டண்ட்டாக வச்சு நீங்கள் போய் அவங்கக்கிட்ட இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணி நான் கோட்டா சாம்பிளிங் யூஸ் பண்ணி இவங்க மட்டும்தான் என்னோட ரெஸ்பாண்டன்ட்டு, நான் கோட்டா கொடுத்துருக்கேன் இவங்களுக்காக, ஸோ இவங்களை மட்டும்தான் நான் வந்து என்னோட சாம்பிளிங் யூஸ் பண்ணிக்கிறேன்னு நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்னோபால் சாம்பிளிங். ஸ்னோபால் சாம்பிளிங் வந்து எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து ரேர் கேசஸில் தான் வந்து நீங்கள் வந்து ஸ்னோபால் சாம்பிளிங் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ரேர் கேஸ்னால் வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்டடி, ரொம்ப மைனாரிட்டி பாப்புலேஷன் தான் இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து நான் வந்து ஸ்டடி பண்ணுறேன் அப்படிங்கும்போது என்னால் ஐடென்டிஃபையே பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்னோபால் சாம்பிளிங் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ஆன்லைன் ஆண்டர்ப்ரனர் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் அந்த மாதிரி நான் சொல்லலை. நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப் குரூப்லலாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நான் ஸ்டடி பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஒரு பர்சன் தெரியும், உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஆன்லைனில் வந்து ட்ரேட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்குறீங்க, வேறு யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா நான் இதை பற்றி ஸ்டடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க இன்னொரு பர்சனை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த பர்சன்கிட்ட போய் நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணலாம். எகைன் நீங்கள் அந்த பர்சன் கேட்குறீங்க, எனக்கு வேறு யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அவங்க இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் மூலமாக நீங்கள் உங்களோட ரெஸ்பாண்டண்ட்டை வந்து போய் மீட் பண்ணுறதா வந்து ஸ்னோபால் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை, ஸ்னோபால்ங்க போதே உங்களுக்கு தெரியும், ஒரு மலை மேலேருந்து ஒரு பாலை உருட்டி விட்டிங்கன்னா அது என்ன ஆகும், கீழே உருண்டு வர 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 எல்லா, அதாவது பனிமலை மேலேருந்து உருட்டி விடும்போது பனியை ஃபுல்லாக சேர்த்திட்டு பெரிய பாலாக வரும். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு இடத்துக்கு போக போக ஒருத்தர்கிட்ட கேட்டு 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 நீங்கள் நிறையா பேர்த்தோட ரெஸ்பாண்டண்ட்டை வந்து நீங்கள் உங்கள் ஸ்டடிக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஓகே, தென் இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கான ஒரு சார்ட். ஓகே, ஸோ இந்த சார்ட்டை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறதா எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் மெதுவாக இதில் இருக்கிற எஸ் ஆர் நோ, அங்கே கேட்குற கேள்விக்கு எஸ் ஆர் நோ அப்படிங்கிற இது இருக்குது. அந்த கேள்விக்கு உங்ககிட்ட எஸ்னு ஆன்சர் இருந்தால் எஸ் ஏரோ மார்க்கு போங்க, நோன்னு இருந்தால் நோ ஏரோ மார்க்கு போங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன சாம்பிளிங் உங்கள் ஸ்டடிக்கு வரும் அப்படிங்கிறத இந்த சார்ட் உங்களுக்கு காட்டும். இது வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கோடது.
இது வந்து நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கோடது. ஓகே, ஸோ இந்த சார்ட்டில் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த கேள்விக்கு எஸ் அப்படின்னா அந்த எஸ்ஸோட லைனை ஃபாலோ பண்ணுங்கள். நோ அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா அந்த நோவோட லைனை ஃபாலோ பண்ணுங்கள். கடைசியாக எங்கே போய் நிற்குதோ அதுதான் உங்களோட சாம்பிளிங் டிசைன். ஓகே, ஸோ இந்த புக் இது வந்து ஒரு புக்கோடது. நான் இந்த புக்கோட ரெஃபரன்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவ்வளோ தான் சாம்பிளிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.